காய்ஸ், நம்ம இப்போது எங்கள் அம்ச்சி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். சரி வாங்க, காட்டில் போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். காய்ஸ், இதுதான் பட்டுப்புழு செடி. இதுதான் பட்டுப்புழுலாம் சாப்பிடும். அப்புறம் இதில் மல்பெரி காய்க்கும். அது எப்பாச்சும் ஒரு சீசனில் தான் காய்க்கும். பாருங்க, இங்கே மல்பெரி காட்டுறேன். இதுதான் காய்ஸ் மல்பெரி. பழுத்துச்சுன்னா நல்லா ப்ளூ கலர் ஆயிரும். வாங்க காய்ஸ் பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ பெருசு. டேஸ்ட்டு நல்லா இருக்கும் காய்ஸ். காய்ஸ் வந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. வெயில் அடிக்கிறங்காட்டி அது உதிர்ந்து கீழே வந்துடுச்சு காய்ஸ். எங்கேயுமே இல்லை காய்ஸ். சரி வாங்க அடுத்ததுக்கு போகலாம். இதுதான் மல்பெரி. நம்ம சரி வாங்க காய்ஸ், நம்ம பட்டுப்புழு ஷெட்டுக்கு போகலாம். இதுதான் காய்ஸ் எங்கள் பட்டுப்புழு ஷெட்டு. இதுதான் காய்ஸ், இதுதான் பட்டுப்புழு வைப்போம். ஓகேவா? இந்த வலையில் தான் அதெல்லாம் கூடு கட்டும் காய்ஸ். கூடு கட்டி அதை அழுக்கெல்லாம் பிரிச்சுடுவாங்க அந்த கூடுலேருந்து. அப்புறம் கடைக்கு கொடுத்துட்டோம்னா அந்த நூலெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் அதை வச்சு தைச்சிடுவாங்க காய்ஸ். இவங்க அவங்க ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம் நினைக்கிறேன். அங்கே மஹேந்திரா 57 ஃபேக்ட்ரி. இதுதான் எங்கள் ஃபேக்ட்ரி. இதெல்லாம் தலை வெட்ட முடியதில்ல. ஓகேவா? பாருங்க, சப்போட்டா மரம். சப்போட்டா மரம் பாருங்கள், அதுதான் சப்போட்டா காய்க்கும். பாருங்கள், இப்போ தான் பூ விடுது. இதுதான் குத்து பாருங்கள். பாருங்கள் பெருசாக வந்துருக்கு. காய்ஸ் நிறைய வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பழுத்தா பறிச்சிக்கலாம் காய்ஸ். பாருங்கள், பப்பாளி மரம் இப்போ தான் காயாக இருக்குது. பாருங்கள், இதுதான் ரோஸ் செடி. பாருங்கள், இதெல்லாம் மிளகாஸ். அப்புறம் இது ரோஸ் செடி தாங்க.
அப்புறம் இது கரும்பு செடினா இன்னத்து கரும்பு பொங்கலப்போ சாப்பிட்டு நட்டினேங்க அது அப்படியே வளர்ந்துருச்சு. பாருங்க இங்கே 2 பப்பாளி மரம், அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒரு மரம். அவ்வளோதான் guys. பாய் guys, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.